ஸ்ரீராம ஜெயம். எல்லாருக்கும் நமஸ்காரம். கத்தவிருக்ஷா வழங்கும் மகா சிவராத்திரி சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்கள் எல்லாரையும் நான் வெல்கம் பண்ணுறேன். ஒரு சில நாட்கள் கழித்து இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்கள் எல்லாரையும் இன்றைக்கி சந்திக்கிறதுக்கான பாக்கியத்தை இந்த மகாதேவர் கொடுத்துருக்காருன்னு நினைக்கும் போது ரொம்ப ஆனந்தமாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. பரமேஸ்வரனை முக்கியப்படுத்தி கொண்டாடுற அற்புதமான திருவிழா தான் இந்த மகா சிவராத்திரி. எத்தனையோ பேர் விடிய முழிச்சுட்டு அந்த பரமேஸ்வரன் மேலே பூஜைகள், பஜனை பாடல்கள், ஸ்லோகங்கள்லாம் சொல்லிகிட்டு இருக்கா. இப்படி ஒரு நன்னாளில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிற கொடுப்பனையை அந்த பகவான் எனக்கு கொடுத்துருக்கார். இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கி நீங்கள் எல்லோரும் என்ன பார்க்க போகிறீள், கேட்க போகிறீள் அப்படின்னாக்கா, அந்த பரமேஸ்வரன் நடத்தின திருவிளையாடல்கள் எத்தனையோ உண்டு. அவருடைய திருவிளையாடல் புராணத்துலேருந்து நம்ம எல்லாருக்காகவும் ரொம்ப அழகாக ஸ்டோரி சொல்ல போகிறா குழந்தை நிஷிதா குட்டி. நம்ம எல்லாரும் குழந்தையோடு சேர்ந்து அந்த ஸ்டோரிஸ் என்ன, நம்ம அதில் என்னென்னலாம் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்றத இப்போ கேட்டு அனுபவிக்கலாம். வணக்கம், என் பேர் நிஷிதா. நான் இன்னைக்கு 3 திருவிளையாடல் புராணம் பற்றி பேச போகிறேன். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோக்கரியாண்ட குடுமனிதன் தாழ்வாழ்க, ஆகமும் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க, ஏகனேக நினைவனறிவார்க. நான் நரியை பழியாக்கின படலம், பழியை நரியாக்கின படலம் மற்றும் பித்துக்கு மண் சுமந்த படலம் 3 சொல்ல போகிறேன். வாத ஊருன்னு ஒரு ஊர்ல ஒரு குழந்தை பிறந்துச்சாம். அந்த குழந்தை பேரு வாத ஊராராம். வாத ஊரார் வளரும் போது ஒரு பெரிய சிவபக்தனா வளர்ந்தாராம். அவரு பெருசான உடனே அவரு ஒரு பாண்டிய ராஜ்யத்துக்கு ஒரு மந்திரியா இருந்தாராம். அவருக்கு மந்திரியா இருக்கிறத விட சிவனுக்கு தொண்டுகள் செய்யறதுதான் ரொம்ப பிடிச்சிருந்துதான். ஒரு நாள் ராஜா, நீ போய் படி வாங்கிட்டு வான்னு சொன்னாராம். அவரு பொற்காசுகள்லாம் கொடுத்தாராம். இவரும் சரின்னு போகும்போது வழியில திருப்பெருந்துறைன்னு ஒரு ஊர் இருந்துதான். அந்த ஊர்ல ஒரு மரத்துக்கு கீழே ஒரு குரு இருந்தாராம். இந்த குரு தான் நம்மளுக்கு தேவையான குருன்னு அவரு போய் அவர்கிட்ட கத்துக்கிட்டாராம். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இவருக்கு தெரிஞ்சுதான் இது நம்ம கிட்ட சொல்லி கொடுக்கறது சிவன். அவரு ரொம்ப மகிழ்ச்சியாய் திருவாசகம்னு ஒரு புத்தகம் எழுதினாராம். சிவன் என்ன சொன்னானா, உன்னோட சொற்கள் எவ்வளவு மாணிக்கமா இருக்கு, இனிமே எல்லாரும் உன்னை மாணிக்க வாசகன்னு கூப்பிடுவாங்க. இவரு அங்க ஒரு கோயில் கட்டினாராம். அந்த கோயில் திருப்பெருந்துறையில் கட்டினாராம். ரொம்ப நாள் ஆச்சாம். ஆனா ராஜா கொடுத்த பொற்காசுகளை வச்சு படி திரும்ப வரவே இல்லையா. அப்ப மாணிக்க வாசகர் திருப்பெருந்துறையில் இருக்க அவர் கட்டின சிவன் கோயிலுக்கு போயிட்டு சிவன் கிட்ட வேண்டிக்கிட்டாராம். அப்போ அவருக்கு ஒரு அசிரடி கேட்டுச்சான். அந்த அசிரடி என்ன சொல்லிச்சு தெரியுமா, நான் பாத்துக்கிறேன், நீ போ. அதனால அவரு தைரியமா போனாராம். கொஞ்ச நாள் ஆச்சு, ஆனா படியே வரலையாம். அதனால ராஜா இவரை ஜெயில போட்டுட்டாராம். ஆனா அப்புறம் சிவன் நம்ம போய் விளையாட்டு பண்ணலாம் சொல்லிட்டு காட்டுல இருக்கிற நரிய பழியா மாத்தி அனுப்பிட்டாராம். அப்ப அது போன உடனே ராஜா அடடா, நம்ம மாணிக்க வாசகரை ஜெயில போட்டுட்டோமே, அதனால அவரு ஜெயில இருந்து ரிலீஸ் பண்ணிட்டாராம். ஆனா ராத்திரி அந்த பரி திரும்ப நடியா ஆயிட்டு
ஊளையிட்டுட்டே ஓடிடுச்சான். அப்போ காவலாளிகள் பார்த்து போய் ராஜா கிட்ட சொன்னாங்க. ராஜாவுக்கு ரொம்ப கோபம் வந்து மாணிக்கவாசகரை வைகை ஆத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு சுடு மணலில் நிக்க வச்சானாம். அப்போ சிவன் வந்து நம்ம இப்ப விளையாட்டு போடோம்னு சொல்லிட்டு அவரு அந்த ஊருக்குள்ள வெள்ளம் வர மாதிரி ஆக்கிட்டானாம். அப்புறம் அந்த ராஜா எல்லார்கிட்டையும் ஒரு கடை கட்டணும், அப்பதான் வந்து தண்ணி வராதுன்னு சொன்ன உடனே எல்லாரும் கொஞ்சம் கடை வந்து பண்ணணுமா. ஆனா அங்க ஒரு பாட்டி இருந்தாலாம். அந்த பாட்டி பேரு வந்தியா. வந்திக்கு யாருமே இல்லையா. வண்டி வந்து பண்ணவே முடியலையா. அப்ப வந்து காவலாளிகள் வந்து வண்டி ஏன் நீ மட்டும் பண்ணல சொன்னே. அவ வந்து எனக்கு யாருமே இல்லை இங்க, நான் வந்து ரொம்ப வயசானவங்க, என்னால பண்ண முடியாது சாரின்னு சொன்ன உடனே காவலாளிகள் அது கிடையாது, நீ வந்து கண்டிப்பா பண்ணிதான் ஆகணும். அப்ப வந்து வந்தி நல்லா சிவன் கிட்ட வேண்டிக்கிட்டாலாம். யாருதான் நம்மளுக்கு இது பண்ண போகிறாங்க வந்து நினைச்சிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து கதவை தட்டினாராம். அவங்க ஓபன் பண்ண உடனே அவரு, நான் வந்து வேலைக்காரன், நான் வந்து உங்களை கடை கட்டுறதுக்கு உதவி செய்யறேன்னு சொன்னே. அந்த பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சான். ஆனா நீ என்ன எனக்கு பே பண்ணுவ அப்படின்னு அவர் கேட்டாராம். அப்ப இவன் வந்து, நான் நிறைய பிட்டு பண்ணுவேன், பிட்டு நான் சிவனுக்கு வச்சு விற்பேன், அதனால நான் உனக்கு பிட்டு கொடுக்கறேன்னு சொன்ன உடனே அவர் வந்து சரி அப்படின்னு சொன்ன உடனே அவரு என்ன பண்ணாரா, அவ புட்டு கொடுத்த உடனே அவரு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு ஓடி போயிட்டு சும்மா மணலை தூக்கி போட்டுட்டு திரும்ப அப்படி போய் விளையாடிக்கிட்டே இருந்தானாம். அப்ப இத காவலாளிகள் பார்த்து என்ன, அப்ப ராஜா வந்து பார்த்து என்ன இந்த செக்ஷன் மட்டும் முடியலையே, என்ன பண்ணிட்டு இருக்க நீ கேட்ட உடனே காவலாளிகள், இது வண்டி பாட்டிக்கு வந்த வரும், ஆனா இவர் எதுவுமே பண்ண மாட்டேன்றாரு, சும்மா விளையாடிக்கிட்டா இருக்காரு. அப்போ ராஜாக்கு கோபம் வந்து அவரை நல்லா அடிச்சாராம். அப்போ உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் அந்த அடி விழுந்துச்சான். எல்லாரும் ஒரே வாட்டில சொன்னாங்களாம். அப்ப வந்து இவர் என்ன சொன்னாரா, நான் தான் மாணிக்கவாசு, நான் தான் சிவனு, நான் தான் மாணிக்கவாசகர் எதுவுமே பண்ணல, நான் தான் இந்த மாதிரி மாணிக்கவாசகரோட விளையாடிட்டு இருந்தேன் சொன்னே. ராஜாக்கு புரிஞ்சு மாணிக்கவாசகரை ரிலீஸ் பண்ணிட்டாராம். பெருந்துரை சிவ பெருமான் அருளுதலும் பெரும் கருணை பெற்றி நோக்கி கரைந்து கழிந்திரு கண்ணீர் மறைவார துரிய நிலை கடந்து போந்து பெருந்து சிவபோக போந்தருவாய் மடுத்து தேக்கி சம்மாந்த அருளுதலும் பெரும் கீர்த்தி வாத ஊரடிகள் அடியினைகள் போற்றி, வாத ஊரடிகள் அடியினைகள் போற்றி, வாத ஊரடிகள் அடியினைகள் போற்றி, மாணிக்க வாசகர் திருவடிகளே சரணம்.
தேங்க்யூ வெரி மச் நிஷிதா. பிட்டுக்கு மண் சுமந்த கதையும் மாணிக்கவாசர் கதையும் மகாசிவராத்திரி அன்னைக்கு குழந்தை நம்மளுக்காக கத்துண்டு நம்ம எல்லாருக்காகவும் அவளுடைய மழலை குரல்களில் ரொம்ப நல்லா சொல்லிட்டா. இப்படி ஒரு நன்னாளில் இந்த மாதிரி ஒரு கதைகள் கேட்குறதுக்கு, அதுவும் திருவிளையாடல் புராணம்லேருந்து கதைகள் கேட்டு அதி அற்புதமாக அந்த ஸ்லோகத்தோடு முடித்தது இன்னையுடைய நிகழ்ச்சியை இன்னும் சிறப்புப்படுத்திட்டு குழந்தை கூட அந்த மகாதேவருடைய பரிபூர்ணமான அருள் அனுகிரகம் எப்பயுமே இருக்கணும்னு நாங்கள் எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். வியூவர்ஸ் அண்ட் ஆடியன்ஸ், நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக என்னுடைய மகாசிவராத்திரி சிறப்பு நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து அனுபவிச்சிருப்பேள் அப்படின்னு நினைக்கிறேன். உங்கள் கத்தவிருக்கிற சேனலில் இதே மாதிரி இன்னும் நிறைய நல்ல நிகழ்ச்சிகள் வந்துட்டே இருக்குது. எல்லாரும் தொடர்ந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கோ. உங்கள் எல்லாரையும் மறுபடியும் சீக்கிரமே நான் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நமஸ்காரம்.